விருந்தோம்பலும் கனிவும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை எடுத்துரைக்கும் என்று இன்றைய வாசங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. ஆனால் அது சிலுவையோடு தொடர்புடையது, இயேசுவோடு தொடர்புடையது. கிறிஸ்துவோடு இணைந்திருந்து வாழ்வோம் என்கிறார் புனித பவுல் 2ஆம் வாசகத்திலே. இயேசு அதையே தான் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை முன்னிறுத்தி அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்து பின்பற்ற வேண்டும். பிறகு கடவுள் பெயரால் வருகிறவர்களுக்கு அன்பையும் கனிவையும் விருந்தோம்பலையும் நம்மால் தர முடியும். பிற மனிதரிடத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தை காண்போர் அவர்களை மதிப்பார். அதைதான் இயேசு நற்செய்தியின் இறுதியிலே சொல்கிறார். என் சீடர் என்பதற்காக சிறு உதவி தண்ணீர் கொடுத்தால் கூட அவர்களுக்கு அது சிறந்த கைமாறு கிடைக்கக்கூடிய ஒரு வழி ஏற்படுத்தும் என்று. முதல் வாசகத்திலே எலிசா என்ற அந்த இறைவாக்கினருக்கு அந்த பெண்மணி காட்டிய கனிவும் விருந்தோம்பலும் குழந்தை பேராக பரிசாக வருகிறது. ஆண்டவருடைய இரக்கத்தையும் பேரன்பையும் என்றும் பாடுவோம் என்கிறார் திருப்பாடலின் ஆசிரியர் இன்றைய பதிலுரை பாடலில். எனவே இதை எல்லாவற்றையும் நாம் தொடர்புபடுத்தி பார்க்கிற பொழுது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் கடவுளுடைய அன்பை, பேரன்பை உணர முடியும். கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற கனிவை, நற்குணத்தை பிறருக்கு விருந்தோம்பலாக கொடுக்க முடியும். கடவுள் பெயரால் வருகிற யாருக்கும் நாம் அன்பை, கனிவை, விருந்தோம்பலை கொடையாக கொடுக்க முடியும். அதிலும் குறிப்பாக ஏழைகள், உதவி தேவைப்படுவோர், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டோர், அன்புக்காக இயங்குவோர், மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவோர், இவர்களுக்கெல்லாம் இயேசுவோடு இணைந்திருக்கிற நாம் அதை கொடுக்க முடியும் என்பதை மறக்க வேண்டாம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.